வணக்கம் நிக்கிதா. திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக இன்று அதிகாலை முதலே மிதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு சுமார் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 10 தினங்களுக்கு முன்னரே பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டது. அந்த தண்ணீரை வலிய வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக்கிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இப்ப திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் இன்று லேசான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, உதயமார்த்தாண்டபுரம், நாச்சிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 30,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு 65 நாட்களுக்கு மேல் ஆகின்ற நிலையில் தற்போது தொடர் கனமழையின் காரணமாக சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் முற்றிலும் மூழ்கியது. இந்த நேரடி காட்சிகளை நம்மளே பார்க்கலாம். குளம், அதாவது கடல் போல் காட்சி அளிக்கிறதை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 60 நாட்களுக்கு மேல் ஆகின்ற சம்பா பயிர் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 25,000 முதல் செலவு செய்து தற்போது வரை பயிரை காப்பாற்ற முடியாமல் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். மேலும் இந்த பயிர்கள் இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் இந்த நீரிலே மூழ்கி இருந்தால் பயிர்கள் முற்றிலும் அழுகி நாற்றம் அடிக்கக்கூடிய சூழல் நிலை வரும். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். ஆய்வு மேற்கொண்டு தண்ணீரை வடிய வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் மட்டுமில்லாமல் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர். குறிப்பாக இந்த மழைநீர் வடியாததற்கு அவர்களுடைய முக்கியமான காரணமாக இருப்பது என்னவென்றால் பாத்தீங்கன்னா, அங்கு உள்ள கழனி ஆறு என்கின்ற ஆறில் கடந்த ஆண்டு தூர்வாரப்பட்ட நிலையிலும் தற்போது ஆறு முழுவதும் ஆகாய தாமரை செடிகள் அதிக அளவில் மண்டி இருப்பதால் தற்போது தண்ணீரை வடிய வைக்க முடியாமலும் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஆறுகளிலிருந்து பிரியக்கூடிய கிளை வாய்க்கால்கள், சிறு குறு வாய்க்கால்களும் தூர்வாரப்படாதன் காரணமாகவே தற்போது தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இன்னும் 2 நாட்கள் திருவாரூர் மாவட்டம் உட்பட டெல்டா மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. தற்போது விவசாயிகளுக்கு மிக பெரும் கவலை ஏற்பட்டுள்ளது. நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி ஜெய்விந்த்.